போதை போதை என்ற வார்த்தையை பாருங்களேன். அதுக்கு அந்த அர்த்தத்துக்கு முன்னாடி பாதை பாதை அப்படின்னா பாதம் ப்ளஸ் ஐ என்றால் இரண்டாம் வேற்றுமை உருவு. ஆனால் அதுக்கு தனி அர்த்தமும் இருக்குது. ஐயினா அழகு, அழகுபடுத்துதல், அழகு, தலைவன் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. அப்போ பாதத்தால் நடந்து செல்லும் வழிக்கு பேர் பாதை அப்படின்னு வச்சுருக்காங்க. சாலை சால்னா பள்ளம் குழின்னு அர்த்தம். அந்த பள்ளம் குழியை சமப்படுத்தி அழகுபடுத்துவதற்கு பேர் சாலை அப்படின்னு வச்சான். அப்போ போதை அப்படின்னா போது காலம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் பாருங்கள். போது அப்படின்னா தயாராகுதல்னு அர்த்தம், ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம், ப்ராசஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது பாருங்களா, இப்போ அரும்பு மலர ஆகுறதுக்கு அந்த டைம் இருக்குது பார்த்தியா, அந்த இடைக்காலப்பட்டு தான் போது அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் கூட சொல்லுவாங்க பாரு, காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுது. பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் நோய் அப்படின்னு காதலுக்கு எழுதியிருப்பார் அவர். அப்போ போது ப்ளஸ் ஐ என்றால் இங்கே தலைவன். அப்போ இவன் தான் பார்த்தோன்னா பெரிய ஹீரோ மாதிரி நினச்சிக்குவான். போதை போட்டு என்ன பண்ணுவான், யாருக்கும் அடங்க மாட்டான். நான் தான் ஹீரோ, நான் தான் அவன், அப்படியே கொஞ்சம் இன்ஸ்பேத்தி விடுங்களாம், அப்படியே அவன் செய்வான், இறங்கி களத்தில் செய்வான். அப்போ போதை, அப்போ தலைவனாகிறதுக்கு அவன் தயாராகிட்டான் அப்படின்னு அர்த்தம் போதை அப்படின்னா. அதுதான் போதையை நம்ம தடுக்கணும், போதை ஒழிப்பு தடுப்பு இதெல்லாம் ஏன் மாநாடு வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த போதை ஒரு மனிதனை தலைவனாக்குனா பரவாயில்ல, அது தவறான வழிக்கு போகும், தவறான தலைவனாக முடியும். நான் தான் கெத்து அப்படின்னு காய்க்கணும். அதுதான் அந்த போதைன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு பாருங்கள். எப்படி பாருங்கள், அந்த வார்த்தைகள்லாம் ஒன்று ஒன்றும் சிறப்பாக